என்னோட முதல் படம்னு மட்டும் இல்ல. எல்லாத்துக்குமே பிள்ளையார் சொல்லி போட்டது அவர்தான். படத்துக்கு மட்டும் பிள்ளையார் சொல்லி இல்ல. என் கல்யாணத்த கூட இருந்து நடத்தி வச்சாங்க. என் அப்பாக்கு அப்புறம் அவங்க தான் எனக்கு அப்பா, அம்மா. வாட்ஸ்அப் திறந்து அவரோட இதுக்கு போய் பார்க்கும்போது அவரு அனுப்பிச்சிருந்த பாட்டு, நான் அவருக்கு என்ன கடைசியா அனுப்பிச்சிருந்தேன். இதெல்லாம் தான் திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கேன். என்னோட 20 வருஷம் இது. அதுக்கு ஒரு இது ஒன்று எடுத்திருக்காங்க இந்த படத்தில். அவர்கிட்ட தான் போய் பிளெஸ்ஸிங் வாங்கி என்னை பற்றி எதாவது சொல்லுங்கள், 20 வருஷம் நான் தப்பு பண்ணிட்டேன், ஆக்சுவலாக சீக்கிரமாக போய் கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 20 years அவர் தான். ஆல் தேங்க்ஸ் டு பாக்கியராஜ் சார் அண்ட் ஹிஸ் ஹோல் ஃபேமிலி. காலைல ஃபஸ்ட்டு நியூஸ் கேட்ட உடனே அப்படிலாம் இருக்காது. ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ரேயிங் இட்ஸ் அ ஃபேக் நியூஸ். அப்புறம் அது ஃபேக் நியூஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் 20 yearsல ஐ லாஸ் மை பேரண்ட்ஸ். அவங்க நினச்சிருந்தா ரிசப்ஷனுக்கு மட்டும் இங்கே வந்து இருந்து நடத்திருக்கலாம். இல்லை நான் வரேன்னு சொல்லி திருப்பதி வந்து ஃபுல்லாக கூட இருந்து தாலி எடுத்து கொடுத்து பக்கத்தில் இருந்து மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் பிரதர். வணக்கம். ஸோ கே பாக்யராஜ் சாரோடைய மறைவு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று. ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஸோ உங்களோட கரியரில் அவருடைய அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா 20 ஆண்டு பயணம், தரண்குமாரோடைய 20 ஆண்டு பயணம் 2006 பாரிஜாதம் படம். அண்ட் இப்போது 20 ஆண்டுகள் கழித்து நம்ம இருக்கிறோம். ஸோ உங்களுடைய முதல் டெபியூ படத்துடைய இயக்குனர் பாக்யராஜ் சார், அவருடைய டாட்டர் நடிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய இயக்குனரோட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பிளெஸிங்கான விஷயம். அதுவும் முதல் படம் அப்படிங்கிறது இன்னும் பெரிய பிளெஸிங். ஸோ அந்த நினைவுகள். என்னோட முதல் படம்னு மட்டும் இல்லை, எனக்கு எல்லாத்துக்குமே பிள்ளையார் சொல்லி போட்டது அவர் தான். ஏன்னா அன்றைக்கி எனக்கு மியூசிக் கூட ஒழுங்காக தெரியாது. பட் நான் ஏதோ ஒரு டெமோ சிடி போட்டு வச்சுருந்தேன். அதில் தான் அந்த பாரிஜாதம் படத்தில் வந்த அந்த உன்னை கண்டினை பாட்டெல்லாம் இருந்தது. அதை கேட்டுட்டு சரி இவர் ஏதோ நல்லா பண்ணுறாரே அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு என்னை முதல் தடவை அவர் ஆஃபீஸில் அவர் ரூமில் எப்பவுமே ஒரு ஹார்மோனியம் பெட்டி இருக்கும். அவர் அதில் தான் கம்போஸ்லாம் பண்ணுவார். இப்போ கூட ஞாபகம் வருது, அவர் அதில் அந்த இது தட்டிக்கிட்டே தாளம் போட்டுக்கிட்டே அதை வாசித்து கம்போஸ் பண்ணுவார். அவர் காலும் ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த தாளத்தில் கையும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபுல் கான்சன்ட்ரேஷன். ஆஸ் அ கம்போசராக அவர் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒருத்தர் போய் ஒரு லெஜெண்டரி டைரக்டர் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே போனோடனே இதை எடுத்து எனக்கு வாசிச்சு காமி அப்படின்னாரு. ஸோ அதுலேருந்து என்னோடய ட்ராவல் அவரோட. ஸோ இப்போ அவர் இறந்தது வந்து எனக்கு அப்படியே 20 வருஷம் முன்னாடி என்னோடய முதல் படம் அந்த பாரிஜாதம் முடிஞ்ச உடனே என் அப்பா உடனே இறந்துட்டார், அம்மாவும் இறந்துட்டாங்க. அதோட ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா இந்த கடைசி 20 வருஷம் நான் இவ்வளோ நினச்சி வருத்தப்பட்டு அழுதது கிடையாது. கடைசியாக அப்பா அம்மா இதுக்கு தான் அவ்வளோ அழுதுருக்கேன். ஏன்னா அது ரொம்ப சடனாக இருந்தது. அது அவருக்குமே தெரியும். ஏன்னா பாரிஜாதம் படத்தோட முதல் ஆடியோ ரிலீஸ்க்கு அவங்க வந்தாங்க. அதோட ஒரு ஃபியூ மந்த்ஸில் 2 பேருமே இறந்துட்டாங்க. ஸோ அவர் என் கூட இருந்தது, என் கூட சொன்னது, பூர்ணிமா ஆண்டி கூட இருந்தது, எனக்கு சப்போர்ட் பண்ணது. ஸோ படத்துக்கு மட்டும் பிள்ளையார் சொல்லி இல்லை, என் கல்யாணத்தை கூட இருந்து நடத்தி வச்சாங்க. என் அப்பாவுக்கு அப்புறம் அவங்க தான் எனக்கு அப்பா, அம்மா எல்லாமே. பாக்யராஜ் சாரும் பூர்ணிமா ஆண்டி தான். என் கல்யாணத்துக்கு வந்தாங்க. இங்கே ரிசப்ஷன் இங்கே நடந்தது, கல்யாணம் திருப்பதியில் நடந்தது. அவங்க நினச்சிருந்தா ரிசப்ஷனுக்கு மட்டும் இங்கே வந்து இருந்து நடத்திருக்கலாம். இல்லை நான் வரேன்னு சொல்லி திருப்பதி வந்து ஃபுல்லாக கூட இருந்து தாலி எடுத்து கொடுத்து பக்கத்தில் இருந்து என் கூட வந்து கடவுளை பார்த்த வரைக்கும் அவர் இருந்துட்டு போனார். ஒய்ஃபோட வளகாப்புக்கு அவர் தான் இருந்தார், வாயில் ஊட்டி விட்டார், பையனோட பர்த்டேக்கு. ஸோ எல்லாத்துக்குமே முதல் அப்புறம் தான். ஸோ என் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இது அப்படின்னா என் ஒய்ஃப் கிட்ட நான் போய் எதாவது ஷேர் பண்ணுறேன். நான் யார் ஃபஸ்ட்டு கூப்பிடணும் அப்படின்னா எனக்கு இருக்கிறது அவர் மட்டும்தான். அவரும் பூர்ணிமா ஆண்டி தான் ஃபஸ்ட்டு என் மைண்டில் வருவாங்க. ஸோ இது அவங்க இல்லாமல் எந்த ஒரு நல்ல ஒரு காரியம் என் வீட்டில் நடந்ததே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அவரோட இது
எனக்கு என்னாலே ஏற்றுக்க முடியல. இந்த 2-3 நாள் வேற எந்த ஞாபகமும் வரல. அவரோட இருந்த நேரம், அவரோட நான் என்னலாம் பண்ணேன். பொதுவா ஒரு மியூசிக் டைரக்டரா அவரோட நம்ம வந்து இந்த 20 இயர்ஸ் 2005ல ஆரம்பிச்சேன் அவரோட. இந்த பாரிஜாதம் படத்துல 3 பாட்டோ 4 பாட்டு தான் வந்தது. ஆனா, அவரோட நான் ஒரு 2, 3 மாசம் டெய்லி நைட்டு அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு மியூசிக் டைரக்டருக்கு, அதுவும் எனக்கு அப்பலாம் 20 வயசு தான். ஒரு அனுபவம். அப்ப அவருக்கு 50 வயசு மேல இருந்திருக்கும். அவர் வந்து 2002க்கு அப்புறமா ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறமா செய்ற ஒரு படம். அப்ப எப்படி ஒரு ஆமா. பேங்க்ல அவர் Yeah, வரணும்னு அவரோட நெனச்சு கம்பேக் இருந்திருப்பாரு. ஃபிலிமா இருந்த கம்பேக் படம். ஃபிலிமா இருந்த படம் அது. அப்ப என்ன மாரி ஒருத்தவனுக்கு வந்து கூப்ட்டு ஒரு படத்த தூக்கி குடுக்கறது, அதுவும் ஒரு வொர்க் பண்ணவங்கலாம் பெரிய பெரிய இளையராஜா சார்லேருந்து எல்லாம் பெரிய அவரே ஒரு கம்போசர். பட் அத தாண்டி அவர் வந்து என் கூட அந்த ஒரு 2, 3 மாசம் டெய்லி நைட்டு நான் போவேன். மழையில நனைஞ்சு என் கீபோர்ட்லாம் தூக்கிட்டு போவேன். ஒரு ஒரு 40, 50 பாட்டு நாங்க பண்ணது இருக்கு. ம், ம். ஓ! ரெக்கார்ட் பண்ணி, ஓ! அந்த டைம்லலாம் ஃப்ளாப்பி டிஸ்க்ல தான் ம், ரெக்கார்ட் ம், பண்ணி ம், வச்சிருப்பேன். ம், அவரே நெறைய டியூன் சொன்னதெல்லாம் இருக்கு. ம். அதெல்லாம் இன்னும் வெளிய வரல. ஓகே. பாரிஜாதம்க்கே நாங்க பண்ண ஒரு 10 பாட்டு ரெக்கார்ட் பண்ணதே இருக்கு. வாவ்! ஓகே. ஸோ அ எ என்ன ஞாபகம்னா, அவரு ஆஸ் எ ஹியூமன் பீயிங் ஒருத்தர் எப்படி இவ்ளோ ஒரு நல்ல மனுஷனா இருக்க முடியும்ன்றது, ஒரு 6, 7 மணிக்கு போவேன். நைட்டு 12, 1 மணி வரைக்கும் அங்க இருப்பேன். ஆ அவருக்கு சாப்பாடு வரும். இன்னும் நல்லா அவருக்கு அந்த இந்த கடலை வேர்க்கடலை அவிச்சு அதெல்லாம் வரும் அவருக்கு இந்த வர அதெல்லாம் பக்கத்துல உட்கார வச்சு இதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லி உட்காந்து வேற கதை எல்லாம் பேசுவோம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸு அது இதெல்லாம் சொல்லுவாரு. எப்படி அதுதான் எனக்கு அவரோட நான் கம்போஸ் பண்ணி எப்படி ஒரு சில சமயம்லாம் வந்து பாரிஜாதம் படமா இல்லை சித்து ப்ளஸ் டூவான்னு தெரில. அப்போ எனக்கு ஸ்டூடியோ கிடையாது. ஏவிஎம் ஸ்டூடியோவில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். நான் காலங்காத்தால நைட்டெல்லாம் வேலை செஞ்சு காலங்காத்தால நல்லா தூங்கிடுவேன். டைமுக்கு எழுந்துக்க மாட்டேன் அதெல்லாம். அவர் வந்து கரெக்டாக 9, 9:30 மணிக்கு அந்த ஸ்டூடியோவில் போய் இருந்துருவார். எங்கப்பாண்ணா சார் வந்துட்டுருக்கேன் அப்படி அப்போ தான் எழுந்திருப்பேன். ஸோ அவருக்கு என்னை பற்றியெல்லாம் தெரியும். நிறைய லேட்டாக வருவேன்னு தெரியும். இந்த பாட்டை அனுப்புகிறேன்வேன், இது அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு அனுப்புவேன். சரிப்பா சரிப்பான்னுவார். அப்போவே நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு அவரோட இந்த லெஜெண்டரி டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் தாண்டி அது பதில் அந்த கூட்டம் அவருடைய மறைவுக்கு வந்த கூட்டமே அப்படி அவர் சேர்த்தது தான். அது அவரோட கேரக்டர் தான். நல்ல ஒரு மனசு தான். அவர் ஆக்டிங் டைரக்ஷன் படங்களை தாண்டி அவர் எத்தனை பேருங்க அவர் சம்பாதிச்ச பிக்கெஸ்ட் மோர் தென் எனிதிங் இஸ் அவரோட நல்ல மனசு. ஏன்னா எல்லாருக்கும் சமமாக கரெக்டாக உட்காந்து பேசுவார். ஏன்னா நான் அவரோட நிறையா இருந்திருக்கேன். அதான் எனக்கே இந்த 2-3 நாள் இப்படி இருக்குன்னா அவங்க வீட்டில் பூர்ணிமா ஆண்டி, சாந்தனு, ஷான்யா இவங்கெல்லாம் நினச்சா எப்படி இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ நாங்கள் வந்து அவர் அந்த கிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேவா இயக்குனராக பார்த்துருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய இசையமைப்பாளர், அவருக்குள்ளே இருக்கக்கூடிய பாடலாசிரியர் அப்படிங்கிறதும் ஒரு லெஜெண்ட் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை வந்து அவர் வெளியே காமிச்சிக்கல. நீங்கள் அதை பார்க்குறப்ப எப்படி இருந்தது? ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய டாபிக்ஸ் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் அவருடைய பேர் வந்ததில்லை. ஆனால் அந்த டாபிக்ஸ் அவருடைய அந்த பல்லவி அமைக்கப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு. அவர் எந்த விஷயத்துலையுமே அவர் அந்த மாதிரி காமிச்சிக்கலாங்க. ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரெக்டர்ஸ் வி கேன் எவர் சீன். அவரோட படங்கள் படங்கள் எல்லாம் எவ்ரிதிங் இஸ் அன் எபிக். ஓகேங்களா? 1, 2 தான் ஏதாவது ஓடாமல் இருந்திருக்கும். அதுவுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெசனாக தான் இருக்கும். எவ்ரி சீன், எவ்ரி டயலாக், எவ்ரி ஸ்க்ரீன் பிளே, மியூசிக்காக இருக்கட்டும், அந்த மியூசிக்கில் இருக்கிற டியூனாக இருக்கட்டும், அந்த டியூனில் இருக்கிற லிரிக்காக இருக்கட்டும், எல்லாமே. நான் பாரிஜாதம் படத்தில் அந்த உன்னை கண்ணனே சாங் பண்ணும்போது எனக்கு நாமுத்துக்குமார் சார் ஒரு பாட்டு எழுதினார், பாவிஜய் சார் ஒரு பாட்டு எழுதினார். எனக்கு 4 பல்லவி வரும். ஒரு சரணம் 2 சரணம் இருக்கும். இப்போல்லாம் 2 சரணமே போகிறதில்ல. 2 சரணம்க்கு ஒரு சரணமுக்கு 4 சரணம் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நாமுத்துக்குமார் சார்லாம் பாக்கியராஜ் சார் தானே அவருக்கெல்லாம் குரு மாதிரி. அவரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லாம் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கேட்குறாரு, எவ்வளோ இது ஒரு இதுலேருந்து ஒன்று எடுப்பார். ஏன்னா அவர்கிட்ட நம்ம
சொல்லவே முடியாது. அவர் நாமுத்துக்குமார் சார் சொல்லவே தேவையில்ல. எல்லாமே அழகா எழுதி கொடுத்துருப்பாரு. அதுலேருந்து பெஸ்ட் எடுப்பாரு. இந்த சரணம் நம்பர் 1லேருந்து 4 லைனு, சரணம் 3லேருந்து 4 லைன் எடுத்து அப்படி பண்ணது தான் அந்த உன்னை கண்டேனே சாங். அப்புறம் இன்னொரு சாங் பூவே பூவேன்னு ஒரு சாங். இப்படி தான் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் அவர். ஸோ அவர் எதுவுமே அவர் பண்ணது எதுவுமே அவர் வந்து நான் மியூசிக் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா அவர் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 கணக்கான சாங்ஸ் அவர் தனியாக பண்ணி வச்சிருக்காரு. அவர் அதை வச்சே நிறையா படங்கள் பண்ணியிருக்கலாம். பாரிஜாதமே அவர் பண்ணியிருக்கலாம். எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ செஞ்சுருக்கலாம். ஆனால் அவருக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட். அவர் அது வெளியே இது பண்ண நிறைய யங் பீப்புள் சார் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அந்த 20s பீரியட்லேயே நிறைய யங் பீப்புளை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி. அதில் நான் அதிக பாக்கியம் பண்ணுவேன்னு சொன்னால் நான் வந்து 20 வயசில். ஏன்னா அந்த டைம் அந்த ட்ரெய்லர் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தாவே இல்லை ட்ரெய்லர் நான் சொல்ல ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன். நான் ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம எனக்கு இவ்வளோ சான்ஸ் கொடுத்தாரு. அவர் அதை ஸ்க்ரீன் பிளேயாக அதை கட் பண்ணிவிட்டு படத்தோட மெயின் ட்ரெய்லரில் அதை போட்டார். ஓ, என்ன நிறைய பேருங்களுக்கு அந்த டைமில் தெரிஞ்சது நான் ஒரு சின்ன பையன் அப்படின்னு. ஸோ எல்லாமே என்ன சின்ன பையன் தான் என்ன அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் அவர் மியூசிக் டைரக்ஷன் நிறையா பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அவர் எதுவுமே வந்து நான் இப்படி பண்ணியிருக்கேன்ற காட்டக்கூடிய ஒருத்தவர் இல்லை. அவரோட ஒர்க் ஹஸ் ஸ்போக்கன் எவ்ரிதிங். ஸோ இஸ் அ லெஜெண்ட் இன் எவ்ரிதிங் வாட் இஸ் டன். இன்ஃபேக்ட் பாரிஜாதம் படத்துடைய ஐ திங்க் ட்ரைலர் லான்ச் நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் வந்து அந்த ஈவெண்ட்டில் கிரேஸ் பண்ண ஒரு விஷயம். ஆமாம். ஏன்னா அது நான் மறக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து இன்விடேஷன் ஒன்று போட்டாங்க. அந்த இன்விடேஷனில் சூப்பர் ஸ்டார் பேர் அது இது எல்லாமே டிசம்பர் மாதம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். பர்த்டே 25. ஸோ அதுக்கப்புறமா 2006 தான் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ என் அப்பா அம்மாவுக்கு சூப்பர் ஸ்டார் தான் இருக்கிறதுலே பெரிய இது. ஸோ நான் சொல்லலை. அவங்க தான் வந்து அவங்களுக்கு தெரியாது நான் முதல்ல பாரிஜாதம்னு ஒரு படம் பண்ணுறது. ஏன்னா நான் மியூசிக்கே பண்ணக்கூடாது படிக்கணும்னு தான் நினச்சாங்க. பட் நான் சுத்தமாக அதில் போகல. சரி நான் முதல்ல பாக்கியராஜ் சாருக்கு ஒரு படம் பண்ணுறேன்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற அப்படின்னு நம்ப முடியல. அது சரி ஓகே சூப்பர் ஸ்டார் ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னோன்னே பயங்கர இதாகிடுச்சு. அதுதான் அவங்க வந்த கடைசி இது ஈவெண்ட்டு வந்து. ஸோ நாங்கள் போகிறோம் வண்டியில் இது ஏறி போயிட்டு லிஃப்ட்டில் ஏறும்போது கரெக்டாக சூப்பர் ஸ்டார் எங்கள் லிஃப்ட்டில் வராரு எங்கள் கூட. ஓகேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த டைம் சத்யம் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஃப்ரண்ட் ரோவில் உட்காராமல் அவர் போய் பின்னாடி உட்காந்துட்டாரு. அப்புறம் எல்லாம் என்ன இங்கே உட்காந்துட்ருக்கீங்க முன்னாடி வாங்கன்னு சொல்லி எல்லாமே வந்தாங்க. எல்லா ஆக்டர்ஸு ஆக்ட்ரஸ்ஸு ஸோ மெனி பீப்புள். வாலி சார் இருந்தார். வாலி சாரும் சொன்னார் இது ஒரு ஸ்கூல் ஈவெண்ட் மாதிரி இருக்குது. விவேக் சாரும் இருந்தார். அவரும் ஸ்கூல் ஈவெண்ட் மாதிரி இருக்குது. மியூசிக் டைரக்டர்னால சின்ன பையனாக இருக்கான். பாக்கியராஜ் சார் பொண்ணு சரண்யா அவங்க ஃபஸ்ட்டு படம் அவங்களும் சின்ன பொண்ணு. எல்லாமே இது பிருத்விராஜ் அவரோட முதல் தமிழ் படம். அவரும் யங்கா ஒரு காலேஜ் பாய் மாதிரி இருப்பார். ஸோ அந்த மாதிரி நடந்தது. ஸோ அதே மாதிரி அவரோட சன்னுக்கு அவர் டைரக்ட் பண்ண சித்து ப்ளஸ் 2 நான் தான் பண்ணேன். ஆமாம் ஆமாம். ஸோ அதுவுமே அவர் விடலை. சரி என் கூட பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது அவரே கேட்டார். ஏன்னா நான் அதுதான் அடுத்து கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா அவருடைய அடுத்த டைரக்ஷனே சித்து +2 தான் இருந்தது இல்லை? ஆமாம். அவர் அப்போவே வந்து பாரிஜாதம்ல நிறையா பாட்டு பண்ணோம், நிறையா செஞ்சோம். புதுசாக தான் அது உன்னை கண்டேனே அந்த டைம் பயங்கர அந்த ஹிட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மேசிவாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த பாட்டு வந்து அப்போ பயங்கர சார்ட் பஸ்டர். அந்த டைம் பீரியடில் ரேடியோஸில் எல்லா இடத்துலையுமே அந்த பாட்டு நம்பர் 1ல இருந்தது. சார் என்ன ஃபீல் பண்ணார் அப்போ அந்த ஹிட்டு? அதுதான் அவர் அது எப்படி சொல்லுவார்னா அந்த படத்தில் அந்த பாட்டு வந்து ரொம்ப பெரிய ஒரு இதாக இருந்தது. என்னோட ரிங்டோன்லாம் விஷுவலாகவுமே அந்த பாட்டு சூப்பர். ஆமாம் அதை தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் அதை ரொம்ப அழகாக சொல்லுவார். ஸோ அது சொல்லும் போதே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். எனக்கு அந்த டைம் இது ஹிட் இல்லை அது எதுவுமே எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா முதல் படம் ஹிட் ஆனோடனே எல்லாத்துலேயும் நம்பர் 1 இதில் இருக்குது, அதில் எல்லாம் நம்பர் 1. சரி ஓகே ஒருவேளை இப்படி தான் புதுசாக வர மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சி அது ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் அது இட் காட் இன் டு மீ. ஏன்னா இப்படி ஒரு பாட்டு ஹிட் ஆயிருக்குன்றது இன்னும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து அதை 2 இயர்ஸ் கழிச்சு சித்து +2 அடுத்த இது பண்ணுறேன், இதுவும் நம்ம நல்லா பண்ணணும்னு சொல்லி
திரும்பி அகைன் த சேம் வே போய் கம்போஸ் பண்ணி பாட்டு பண்ணி கொடுத்து அந்த டைம் அவர்கிட்ட நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது அதில் ஆலான தாமரை அவரோட பழைய பாட்டு ரீமேக் இருக்கும். அதில் வந்து எனக்கு வெங்கட் பிரபுவும் சுசித்ரா அவங்களும் பாடணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்புறம் எனக்கு யுவன் எனக்கு அப்போ தெரியாது. எனக்கு ஃபஸ்ட் டைம் அவர் பாடணும், யாருக்குமே பாடினதில்லை அவர், எப்படியாச்சும் பாடணும், நீங்கள் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் நான் எது கேட்டாலுமே ஓகே ஓகேன்னு இல்லைன்ற ஒரு இதுவே வராது. அவ்வளோ யோசிப்பார் நம்ம கொடுக்குற ஆப்ஷன்ஸு. ஓகே ஏதோ புதுசாக யோசிக்கிறான், ஏதோ புதுசாக யோசிக்கிறான் ஸ்பேஸ் எப்பயுமே எல்லாத்துக்கிட்டையும், என்கிட்ட மட்டும் இல்லை. ஒரு அவர் கூட இருக்கிறவங்கலாம் யங் டிரெக்டர்ஸு, யங் ஆர்ட், எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ அவர் அப்படி தான் அது எல்லாமே நிறைய ஸ்பேஸ் கொடுத்து, ஆனால் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஒரு ஒரு பாட்டு வந்து அந்த பாட்டு அழகாக பல்லவி சரணம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு மியூசிக்கு இதெல்லாம் எல்லாம் உன்னிப்பாக எல்லாத்தையும் கேட்டு, இதுக்கு பிஜிஎம் இது, இதுக்கு இது 2 பல்லவி இவ்வளோ மினிட்ஸ் இருக்குது, அதை ஒரு 10 தடவை கேட்பார். வேறு ஏதாவது கரெக்ஷன்னா அது சொல்லு. ஆனால் அதுக்கப்புறமா அந்த பாட்டை டிஸ்டர்பே பண்ண மாட்டார். நிறைய பேருங்க அதை நோண்டி நோண்டி வேறு மாதிரி ஆக்குவாங்க. அதுவும் டிலே ஆக ஆக இன்னும் நிறைய தாட்ஸ் வரும். பட் இவருக்கு அதுதான் அந்த ஒரு லெஜண்ட்க்கு தான் அது தெரியும். ஒரு விஷயம் இப்படின்னா அதோட அழகு அவ்வளோதான், அதுக்கு மேலே அதை தொடக்கூடாது. அது இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு இருந்தாலும் ஹிட் ஆகுன்றது அது ஹி நோஸ் தட். ஸோ அந்த மாதிரி ஸோ மெனி மெமரிஸ் அவரோட மறக்கவே முடியாது. ஐ திங்க் ஆஃப்டர் சித்து +2 அவர் நடிச்சு அவரும் சாந்தனும் சேர்ந்து நடிச்சது முருங்கா சிப்ஸ்க்கு ஒர்க் பண்ணீங்க. லைக் ஆஃப்டர் லாங் டைம். ஆமாம், இடையில வந்து அப்பப்போ உங்களுடைய விஷயங்கள் என்ன போயிட்டு இருக்கு? பிகாஸ் இப்போ போடா பொடி ஒரு ஹிட்டாக இருக்கட்டும், கன்சிஸ்டண்டான படங்கள் ஹிட் வரப்போ அவர் கனெக்ட் ஆவாரா? ஆமாம், அவர் ஏதாவது ஒரு பாட்டு ஹிட் ஆச்சுன்னா ஆமாப்பா சொன்னாங்க இந்த பாட்டு இதெல்லாம், அது என்னது எப்படி பண்ண, அந்த பாட்டு அனுப்புன்னுவாரு. அந்த அந்த முருகன் பாட்டே பயங்கர ஹிட் ஆச்சுல, அப்போ அவருமே இஸ் மோர் இன்டு டிவோஷன். அவருக்கு தெரியும் அந்த பாட்டு நல்லா ரீச் ஆச்சுன்னா அதை பற்றி பேசினாரு. பட் அதுக்காக பேசல. நாங்கள் வந்து நான் அவருக்கு நிறைய பாட்டு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவர் எது இருந்தாலும் எனக்கு எப்போவுமே ஃபோன். இன்ஃபேக்ட் அவர் நடுவில் பியானோ கிளாஸ்லாம் கற்றுக்கிட்டாரு. ஓ, ஸோ என்கிட்ட யார்கிட்ட கற்றுக்கலாம். ஸோ நான் என்னோட குரு அவருக்கு நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபியூ இயர்ஸ் இருக்கும், 3-4 இயர்ஸ் முன்னாடி இருக்கும், ஆர் ஈவன் பிஃபோர் தட். ஸோ என்னோட குரு வந்து சதானந்தம் சார், இளையராஜா சார்லாம் வாசிச்சவர் எல்லாம். ஸோ நான் அவருக்கு இது பண்ணி விட்டேன். அப்புறம் அவரே வந்து வீட்டில் ஒரு பியானோ ஒன்று வாங்கி இந்த லெசன் இது எப்படி இது வாசிக்கிறது கரெக்டான்னு கேட்பார். வீட்டில் அதை வச்சு வாசித்து காமிப்பார் வீட்டுக்கு போகும்போது. அப்புறம் அதுக்கப்புறமா அவர் வந்து ஏதாவது ஒன்று கம்போஸ் பண்ணியிருப்பார். இது இந்த மாதிரி இந்த 6/8 இருக்குது இல்லை 3/4 இருக்குது, இது நான் இப்போ பண்ணியிருக்கிறது இது கரெக்டாக 3/4 தானா இல்லை இது தானா, அது எல்லாமே அந்த மாதிரி. இத்தனைக்கும் அவருக்கு எல்லாமே தெரியும், கரெக்டாக தான் இருக்கும். பட் அது திரும்பி கேட்பார். கேட்டுட்டு சரி சரி இதை நம்ம இந்த மாதிரி ட்ரீட் பண்ணலாம், ஸ்ட்ரிங்ஸ் வச்சு போகலாம், இந்த மாதிரி லைவ் எடுக்கலாம், சரிப்பா நீ பண்ணி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக என் ஸ்டைலில் விட்டுருவார். ஸோ அதான் அவருக்கு மியூசிக்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். இவ்வளோ வயசு ஆகியும் 70 இயர்ஸ்க்கு மேலெலாம் வந்து மியூசிக்கில் வந்து ஹீ லைக் ஹவு ஹீ கீப்ஸ் ரைட்டிங், எழுத்து மாதிரி தான் அவருக்கு இசையும். அதை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார், தாளம் போட்டுக்கிட்டே இருப்பார், மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், இன்னும் கம்போஸ் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ நான்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இப்போ நான் படம் பண்ணல அப்படின்னா நான் போய் ரொம்பலாம் மியூசிக் கேட்க மாட்டேன், வேறு ஏதாவது ஒரு வேலை பண்ணுவேன் இல்லை படம் பார்ப்பேன் ஏதாவது. அவர் போய் மியூசிக் கேட்பார், அந்த மியூசிக்கை நிறைய தடவை கேட்பார். எனக்கெலாம் அது எப்படி அந்த மாதிரிலாம் அதான். இப்போ நீங்கள் சொல்கிறப்போ லைக் இண்டிவிஜுவலாக நமக்கே வந்து அவரோட க்ளோஸாக இருக்கிறப்போ பர்சனலி சாந்தனுவாக இருக்கட்டும் இல்லை பூர்ணிமா மேமாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த இழப்பு அப்படிங்கிறது இட் வில் பி வெரி டஃப். அண்ட் என்னன்னா மேபி ஒருவேளை ரொம்ப நாள் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, பட் ஹி வாஸ் வெரி ஆக்டிவ். திடீர்னு காலையில் தவறிட்டார் அப்படின்றப்போ ரொம்பவே அந்த ஒரு கஷ்டம் இருந்திருக்கும் இல்லையா? சாந்தனு எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு எனக்கு அதுதான் தெரில. ஏன்னா அவர் என்ன சொல்கிறது, சாந்தனுக்கு இப்போ ஒரு மெஜந்தான்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாங்கள் அடிக்கடி பேசிகிட்ருக்கோம். எனக்கு வந்து சாந்தனு வந்து தம்பி மாதிரி. ஏன்னா பாரிஜாதம் படம் பண்ணும்போது சின்ன வயசுலேருந்தே என் கூட
மியூசிக் அந்த படத்தில் வந்து சில பாடல்கள்லாம் சாந்தனுனாலேயும் சரண்யா பாக்கியராஜ் அவங்கனால தான். பூர்ணிமான்ட்டுலாம் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்து. ஸோ இந்த படத்தில் வந்து சாந்தனுக்கு பாட்டு ஹிட் ஆகணும், நானும் அவரும் திரும்பி அட்லீஸ்ட் 4 பாட்டு இருக்குது, ஒரு பாட்டாச்சு ஹிட் ஆனோம். நாங்கள் லைஃப்பில் அந்த டைமில் பூவே பூவே பாட்டு ஹிட் ஆச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் ஒன்று பண்ணுறோம், வேல்யூபிளாக இருந்து ஹிட் ஆகணும். ஸோ என் தாட் எல்லாமே அங்கே தான் இருந்துட்டு இருந்தது இந்த கடைசி 6 மாதமாக இந்த படத்தில். ஸோ பாக்கியராஜ் சார் நடுவில் என் கூட பேசும்போது கூட ஆமாப்பா சொன்னாங்க, நல்லா பண்ணியிருக்க பாட்டு அப்படின்னு அனுப்புனாரு. வாட்ஸ்அப் திறந்து அவரோட இதுக்கு போய் பார்க்கும்போது அவர் அமைச்சிருந்த பாட்டு, நான் அவருக்கு என்ன கடைசியாக அமைச்சிருந்தேன், இதெல்லாம் தான் திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கேன். ஸோ அவர் வந்து பாட்டெல்லாம் கேட்டு அதை நிறைய கேட்டிருப்பார், என்கிட்ட பெருசாக சொல்லலை. ஏன்னா அவர் வச்சு இன்னொரு ஸ்டூடியோ திறக்கணும்னு நினச்சிருந்தேன். என்னோட அடுத்த வாட் எவர் ஸ்டெப் ஐ டேக், என்னோட அடுத்த பூஜையாக இருக்கட்டும், எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவர் தான் கூப்பிட்டு இது பண்ணணும். என்னோட 20 வருஷம் இது, அதுக்கு ஒரு இது ஒன்று எடுத்திருக்காங்க இந்த படத்தில். அவர்கிட்ட தான் போய் பிளெஸ்ஸிங் வாங்கி என்னை பற்றி எதாவது சொல்லுங்கள், 20 வருஷம் எல்லாம் போய் கேட்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் தப்பு பண்ணிட்டேன், ஆக்சுவலாக சீக்கிரமாக போய் கேட்டிருக்கணும், அது கேட்கல. ஏன்னா தெரில, ஏன்னா டைம் இருக்குது, சரி அவர்கிட்ட கேட்கலான்னு தான் நினச்சிருந்தேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஷோ பண்ணும்போது கூட, அந்த ஷோ ஒரு சாதாரண ஷோ, அதில் வந்து என் பர்த்டேக்கு விஷ் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சிருந்தார். வீட்டில் கேட்டாங்கன்னு சொல்லி சர்ப்ரைஸாக எல்லாம் ஸ்க்ரீனில் போட்டு. ஸோ நான் எது கேட்டாலும் பண்ணுவார். எப்போ கூப்பிட்டாலும், இன்றைக்கி நான் கூப்பிட்டு நாளைக்கு எனக்காக வாங்க சார்னா ஓடி வந்துடுவார். ஸோ எனக்கு அதுதான் தெரில, எனக்கு சாந்தனு அவங்க வீட்டில் சரண்யா பாக்கியராஜ் என்கிட்ட வந்து அவரோட அந்த பேரனோட கடைசி கொஞ்ச நாள் எவ்வளோ க்ளோஸ் ஆனார், ஃபியூ இயர்ஸாக தான் குழந்தை பிறந்ததுக்கணுமா அதெல்லாம் நிறையா ஷேர் பண்ணார். நான் அவர் வந்து தாத்தா பையன் மாதிரி பார்க்கல, அப்பா பையன். நான் எப்படி அப்பா பையன், ஏன்னா எனக்கும் இப்போ பிறந்து ஒரு 5-6 இயர்ஸ் தான். ஸோ அவர் சொல்கிற விஷயம், அவர் செய்கிறதெல்லாம் நான் ஐ சி மை செல்ஃப் வித் மை சன். இதெல்லாம் அதான் எனக்கு டைஜஸ்டே பண்ண முடியல. ஏன்னா அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி காலைல ஃபஸ்ட்டு நியூஸ் கேட்ட உடனே அப்படிலாம் இருக்காது, ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ரேயிங் இட்ஸ் அ ஃபேக் நியூஸ். அப்புறம் அது ஃபேக் நியூஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் 20 இயர்ஸில் ஐ லாஸ் மை பேரண்ட்ஸ். இட் வாஸ் வெரி சடன். நான் இதெல்லாம் நிறையா பார்த்துருக்கேங்க, நான் ரொம்ப இதெல்லாம் நிறையா செஞ்சுருக்கேன். எனக்கு அந்த டைம் அவருக்கு தெரியும், எனக்கு அந்த டைமில் ஒரு பெரிய படம் வர வேண்டியது, அதை மிஸ் பண்ணேன், அதுவுமே அவருக்கு தெரியும். எனக்கு அந்த டைம் அம்மா போட்டுருச்சு இதெல்லாம். ஸோ நான் ஒரு தடவையும் என் அப்பாவை எப்படி நான் மிஸ் பண்ணணும், அந்த ஃபீலிங்லாம் எனக்கு 20 வருஷம் கழிச்சு இப்போ ஓடிட்டுருக்கு. இதே மாதம் என் அப்பா வந்து 26ஆம் தேதி இறந்தார். பாக்கியராஜ் சார் 27ஆம் தேதி, என் அம்மா 26ஆம் தேதி இறந்தாங்க, இவர் வந்து 27ஆம் தேதி இதே மாதம். ஸோ எனக்கு அதுதான் மோர் தென் அவரோட நான் ஒர்க் பண்ணி இதை ஒரு சின்ன இன்சிடெண்ட் அவரோட இருந்தது தான் மைண்டில் ஒரு செகண்ட். நான் இந்த லாஸ்ட் 2-3 டேஸ் ஏதாவது இது பண்ணி போய் நிறைய நேரம் தூங்கினா போதும்ன்ற மாதிரி போய் தூங்கிடுறேன். காலையில் எழுந்தால் இந்த ஞாபகம் வருது, இதே தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அதான் எனக்கு சாந்தனு இவங்கெல்லாம் எப்படி ஏற்றுப்பாங்கன்றது எனக்கு பூர்ணிமா ஆண்டி தான். உலகமே அவங்கள பார்த்தா இன்னி வரைக்கும் ஒரு அழகான அப்படி ஒரு பேர். இன்ஃபேக்ட் அவர் போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே அவங்க எடுத்து வைக்கிறது தான். அவர் அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட் பியூட்டிஃபுல் பேர். நான் ஒரு தடவையும் அவங்கள வெளியே வெட்டிங்கில் பார்க்கும்போதோ, ஒரு ஆடில் பார்க்கும்போதோ, நடிக்கிறதுல எல்லா தடவையுமே நம்ம திருஷ்டி போடணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஐ ப்ரே டு காட், திருஷ்டி படக்கூடாதுன்னு. இன்னவே அவருக்கு வந்து அவர் டக்குன்னு பெயின் இல்லாமல் போயிட்டாரு, ஆனால் அவர் சுற்றி இருக்கிற ஹோல் வேர்ல்ட் இஸ் சஃபரிங். கண்டிப்பாக.
தேங்க்யூ பிரதர். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஐ திங்க் உங்களுடைய 20 இயர்ஸை வந்து இன்டு தி ப்ரொஃபஷன் அண்ட் இன்டு அந்த அந்த ஒரு அடல்ட்ஹுட் பீரியடில், ஒரு யூத்ஃபுல் பீரியடில் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபாதர்லி ஃபிகர் அவர் இருந்து உங்களை ஒரு மாதிரி ஷேப் பண்ணியிருக்கிறது, ஐ திங்க் யூ ஆர் வெரி மச் பிளஸட்னு நினைக்கிறேன். அதான் மை ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் வாஸ் வித் மை டேட். அது என்ன மெமரியோ நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் அவர் தான் ஃபார் மீ. ஆல் தேங்க்ஸ் டு பாக்கியராஜ் சார் அண்ட் ஹிஸ் ஹோல் ஃபேமிலி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.